திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா சந்தியா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மற்றும் 2 வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 15-20 ஏக்கரை நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரக்கூடிய மணமகன் வந்து ஏழையானவராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன எந்த குறையும் இல்லாத கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கவிதா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து அருந்ததியர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10th தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பூக்கடை வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்கிறாங்க. இதில் இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஒரு 10,000 5,000 வருமானம் வரதை சொல்லியிருக்கிறாங்க. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். வரக்கூடிய மணமகன் வந்து கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும், ஏன்னா எந்த குறையில் அதை வச்சு பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தம்பியில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு பதிலளிப்பாங்க.